திருப்பரங்குன்றத்தில் ஆடு கோழி பலியிடப்படவில்லை என்று தற்போது அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. அதனை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் ஆடு கோழி பலியிடப்படவில்லை, இஸ்லாமியர்களும் அதை செய்யவில்லை என்று அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் சிக்கந்தர் தர்காவில் கந்தூரி விழா நடத்த கோரி தடை கோரி கோர்ட் கிளையில் வழக்கு. இருதரப்பு வாதங்கள் குறித்து இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என ஹைகோர்ட் கிளை ஆணை ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரஃபிக் ராஜா தர கேட்கலாம். ரஃபிக் ராஜா, விவரம். நிச்சயமாக மதுரையைச் சேர்ந்த மாணிக்க மூர்த்தி என்பவர்தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவின் முக்கிய சாராம்சம் என்பது தற்போது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவுடைய சந்தன குழு மற்றும் கந்தூரி விழா என்பது துவங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ஏற்கனவே 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மலை உச்சியில் அதாவது கோழி மற்றும் ஆடுகள் பலியிட்டு கந்தூரி நடத்தக்கூடாது என்று 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளது. இருந்தபோதும் தற்போது அந்த பள்ளிவாசலுடைய தர்கா தரப்பில் அடைக்கப்பட்டுள்ள அழைப்புதல்களில் கந்தூரி நடைபெறும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இது விதிமுறை மீறல், கந்தூரி நடத்தக்கூடாது என்று ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவு உள்ள நிலையில் மீண்டும் தர்கா தரப்பினர் இதுபோன்று விழா நடத்துவதற்காக அழைப்புதல் அச்சடிக்கப்பட்டுள்ளனர். எனவே ஆடு கோழிகளை பலியிட்டு கந்தூரி நடத்த தடை விதிக்க வேண்டும் என்றுதான் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் சற்று முன்பாக நீதிபதி ஸ்ரீமதி முன்பாக விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள் வீரா கதிரவன் மற்றும் பாஸ்கரன் ஆஜராகி இந்த விவகாரத்தை பொறுத்தவரை உயர்நீதிமன்ற உத்தரவு முழுமையாக பின்பற்றப்படுகிறது, அங்கு ஆடு கோழிகள் பலியிடுவதற்கு எந்த அனுமதியும் வழங்கவில்லை, இஸ்லாமியர்களும் அவ்வாறு செய்யவில்லை என்று உறுதியளித்துள்ளனர். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்த வழக்கு என்பது தேவையற்ற வழக்கு, அங்கு உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதே போல மனுதாரர் தரப்பில் இல்லை, கந்தூரி என்று விழா அழைப்புதலில் அச்சடிக்கப்பட்டுள்ளது, அதற்காகத்தான் இந்த வழக்கு போடப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பினர். அப்பொழுது நீதிபதி இந்த அழைப்புதலை பார்க்கும்போது சந்தனக்கூடு மற்றும் கந்தூரி விழா என்று அழைப்புதலில் அச்சடிக்கப்பட்டது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். அப்பொழுதுதான் தர்கா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஆஜராகி இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்த வழக்கு என்பது தேவையற்ற வழக்கு, ஏற்கனவே இது குறித்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அங்கு பலியிடக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது, மீண்டும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததே அல்ல. மேலும் கந்தூரி என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது என்று எங்குமே நீதிமன்ற உத்தரவுகளில் இல்லை, கந்தூரி என்ற வார்த்தையை தான் நாங்கள் பயன்படுத்தி உள்ளோம். எனவே இந்த வழக்கு குறித்து எங்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய மேலும் கால அவகாசம் வேண்டும் என வாதிட்டார். அப்போதுதான் நீதிபதிகள் இந்த கந்தூரி நடத்துவது அனிமல் சாக்ரிஃபிகேஷன், அதாவது ஆடு கோழி பலியிட்டு தானே நடத்துவார்கள் என மீண்டும் கேள்வி எழுப்பினர். அப்பொழுது 2 தரப்பில், அதாவது அரசு தரப்பிலும் தர்கா தரப்பிலும் அதுபோன்று இல்லை என தெரிவிக்கப்பட்டது. இந்த 3 தரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதி இது குறித்து ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரஃபிக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.